விஷ்ணு பகவான் எடுத்த தசாவதாரத்தில் உள்ள 10 அவதாரங்களும் மனிதனின் வாழ்வியல் நிலைகளை 10 விதமாக உணர்த்தும் விதமாகத்தான் எடுத்தார். விஷ்ணு பகவான் எடுத்த முதல் அவதாரம் மச்ச அவதாரம், அதாவது மீனின் அவதாரம். மனிதன் தன் தாயின் கர்ப்பத்தில் தாயுடைய இரத்தத்திலும் பனிக்குட நீரிலும் கருவாக உருவாகி குழந்தையாக தாயின் கர்ப்பத்தில் முழு உருவம் பெற்று நீந்தி விளையாடி கர்ப்பத்தில் இருந்து பிறந்து வருகிறான். வாழ்வின் முதல் நிலையான பிறப்பை விஷ்ணு பகவானின் மச்ச அவதாரம் குறிக்கிறது. இரண்டாவது அவதாரமான கூர்ம அவதாரம், அதாவது ஆமையின் அவதாரம். குழந்தை பிறந்து 4-5 மாதங்களுக்கு பிறகு குழந்தை கவிழ்ந்து படுத்து தலையை தூக்கி பார்த்து அடுத்த நிலைக்கு மனிதன் செல்வதை குறிப்பதுதான் கூர்ம அவதாரம். மூன்றாவது அவதாரம் வராக அவதாரம், அதாவது பன்றி அவதாரம். குழந்தை பிறந்து 6 மாதங்களுக்கு பிறகு முட்டி போட்டவாறே நடப்பதற்காக 2 கைகளையும் 2 கால்களையும் பயன்படுத்தி பன்றியை போல் நடப்பதற்கு முயற்சி செய்வதை குறிப்பதற்காக எடுத்த அவதாரம் தான் வராக அவதாரம். நான்காவது அவதாரம் நரசிம்ம அவதாரம். பாதி உடல் நரன் எனப்படும் மனிதனை போலவும் மீதி பாதி உடல் சிங்கத்தை போலவும் அமைய பெற்றிருக்கும் நரசிம்ம அவதாரம். குழந்தை பிறந்து 8 மாதங்கள் முழுமையாக முடிந்த பின் அமர்ந்து கொண்டு தன் கையில் அகப்படும் பொருட்களை எல்லாம் கிழித்தும் உடைத்தும் எரியும் நிலையை அடைந்துவிடும். அந்த நிலையை குறிக்கும் அவதாரம் தான் நரசிம்ம அவதாரம். ஐந்தாவது அவதாரம் வாமன அவதாரம். குழந்தைக்கு 1 வயது பூர்த்தியான பின் யாருடைய துணையும் இல்லாமல் தன் 2 பாதங்களையும் மண்ணில் ஊன்றி தானாக நடக்க முயற்சி செய்து அடிமேல் அடி எடுத்து வைத்து நடக்க ஆரம்பிக்கும் நிலை, அதை குறிக்கும் அவதாரம் தான் வாமன அவதாரம். 6வது அவதாரம் பரசுராமர் அவதாரம். குழந்தை வளர்ந்து தன் முழு பரிணாமத்தையும் அடைந்து மனிதனாக ஒரு இளைஞனாக மாறி தன்னை இந்த பூ உலகத்தில் பிறப்பெடுக்க வைத்த தனது தாய் தந்தையான பெற்றோருக்கு அவர்களது தேவையை நிறைவேற்றி பெற்றோரை உயிருக்கு சமமாக மதித்து பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக எடுக்கப்பட்ட அவதாரம் தான் பரசுராமர் அவதாரம். 7வது அவதாரம் ராம அவதாரம். மனிதன் திருமண வயதை அடைந்த பின் திருமணம் செய்து கொண்டு தன் மனைவியை அன்பாக பார்த்து கொண்டு தன் மனைவி மீது மட்டும் காதல் மற்றும் காம உணர்வுகளை கொண்டு ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ வேண்டும் என்பதை குறிக்கும் விதமாக எடுத்த அவதாரம் தான் புருஷோத்தமன் ராமர் அவதாரம். 8வது அவதாரம் பலராமர் அவதாரம். திருமணம் முடிந்த பின் தன் மனைவி தன் மகன் தன் குடும்பம் என்று சுயநலமாக வாழக்கூடாது, உடன் பிறந்தவர்கள் சுற்றத்தார் மக்கள் என அனைவருக்கும் உதவியாக இருந்து சுயநலமற்று அனைவரையும் நேசித்து வாழ வேண்டும் என்பதை உணர்த்தும் அவதாரம் தான் பலராமர் அவதாரம். 9வது அவதாரமாக எடுத்த கிருஷ்ண அவதாரம். மனிதன் முதுமை நிலையை அடைந்த பின் குழந்தையாய் தான் பிறந்து முதுமையின் மூர்ப்பை அடைவதற்கு முன்வரை மனிதன் தன் வாழ்க்கையில் தனக்கு கிடைத்த அனுபவ பாடங்களை வைத்து மற்றவர்களுக்கு எதை செய்ய வேண்டும் எதை செய்தல் கூடாது என்று உபதேசம் செய்து மற்றவர்களுக்கு நல்வழி காட்ட வேண்டும் என்பதை குறிக்கும் அவதாரம் கிருஷ்ண அவதாரம். 10வது அவதாரம் கல்கி அவதாரம். இன்னும் கல்கி அவதாரத்தை விஷ்ணு பகவான் எடுக்கவில்லை. மனிதன் தன் வாழ்க்கையை வாழ்ந்து முடித்து இறைவனடியில் சேர வேண்டும் என்பதை உணர்ந்து முடிவை ஏற்றுக்கொண்டு மெய் உடலை விட்டு முக்தி அடைந்து இறைவனது பாதத்தை சென்று சேர வேண்டும் என்பதை குறிக்கும் விதமாக கல்கி அவதாரம் எடுக்க போகிறார். விஷ்ணு பகவான் மானிட வாழ்வின் வாழ்வியல் நிலைகளை உணர்த்துவது போல்தான் தன் அவதாரங்களை வரிசைப்படுத்தி பூலோகத்தில் தசாவதாரம் எடுத்துள்ளார். தசாவதாரங்களை உங்களால் 1 to 10 வரை சரியாக வரிசையாக நினைவில் வைத்து கொள்ள முடியவில்லை என்றால் நம் வாழ்வின் நிலைகளான பிறப்பு, கவிழ்ந்து படுத்தல், தவழ்ந்து நடத்தல், அமர்ந்து உடைத்தல், சுயமாக நடப்பது, தாய் தந்தையை கண்ணுக்கு கண்ணாக பேணி பாதுகாப்பது, திருமண பந்தத்தில் ஒழுக்கம், சுயநலமற்று அனைவரையும் சமமாக நேசித்தல், இளம் சந்ததியினருக்கு நல்வழி காட்டுதல், இறப்பு என நமது வாழ்வின் அடுத்தடுத்த நிலைகளை வரிசைப்படுத்தி பார்த்தாலே விஷ்ணு பகவானின் தசாவதாரங்களில் 1 to 10 வரை 10 அவதாரங்களையும் நம்மால் நினைவில் வைத்து கொள்ள முடியும். இது போல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.